கைஸ் வெல்கம் டு படி சேனல். இன்னைக்கு நம்ம 10th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்க்கலாம். வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினுக்காக. ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இந்த சைடு வந்து ஜீனுக்கு உடம்பு சரியாதனால நம்ம ஹீரோயினை பிடிச்சி கட்டி வச்சு கொடுமைப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. அது ஏன்னா வந்து அவங்களுக்கு இவங்க செஞ்ச ஃபுட்டால் தான் வந்து பாய்சன் ஏற்பட்டிருக்கும். அதனால தான் அவங்களுக்கு உடம்பு சரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து இவங்களை பிடிச்சி வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்க குக்கிங் டீம் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் நான் கிங் கிட்ட போய் சொல்லுவேன். இவங்களை எதுக்கு பிடிச்சிட்டு போனாங்க கூட தெரியல. யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன். வாங்க போய் நம்ம கிங் கிட்ட சொல்லலாம். கிங் கிட்ட சொன்னா தான் நம்ம ஹெல்ப் கிடைக்கும். இவங்கள வந்து அநியாயமா பிடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்தவங்க என்னன்னா, ஆமா ஜின் பையன் வந்து சும்மா ஒண்ணும் இல்ல. அவன் நார்மலா இருந்தா கூட பரவால்ல. இந்த ஃபுட்டால தான் வந்து இதாயிருக்கு. இதனால ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கும். இதுக்கு நம்ம என்ன போய் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க யாரும் சொல்லலன்னா பரவால்ல. நானே போய் சொல்றேன் கிங் கிட்ட. அப்பதான் வந்து நம்ம ஹீரோயின் வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிங்கும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு, இல்ல நீ போக வேணாம் நான் போறேன். நானே போய் கிங் கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. அவர் முன்னுக்கு வரத பார்த்துட்டு அந்த டீம்ல இருக்க ஒவ்வொருத்தராவும் கொஞ்சம் பேர் முன்னுக்கு வராங்க. நானும் சொல்றேன் உனக்காக நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப தான் அங்கே சீஃப் வராரு. அவர் வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட அழுது புரள்றாங்க இவங்க ஃப்ரெண்டு. இந்த மாதிரி ஹீரோயின் கடத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நானும் அந்த விஷயமா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்காக அவளை வெயிட் பண்ணிட்டுருக்காரு. எதுக்காகனா அந்த மிளகாத்தூள் வந்து அவருக்கு கொடுத்தா அவள் வந்து எவ்வளோ சந்தோஷப்படுவா. அன்னைக்கு ஒரு ஹேண்ட்பேக் கொடுத்ததுக்கே அவ்வளோ சந்தோஷப்பட்டா. இதுக்கு எவ்வளோ சந்தோஷப்பட போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி எப்படிலாம் ஹக் பண்ணா அதெல்லாம் வச்சு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இதுக்கு இவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்கா, இது கண்டிப்பாக சந்தோஷப்படும்னு நினச்சி இந்த மாதிரிலாம் ஹக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த சீஃப் வந்து கிங் கிட்ட சொல்கிறாரு நடந்த விஷயம் ஃபுல்லாக. இந்த மாதிரி ஹீரோயின் வந்து பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் அவங்க வந்து ஃபுட்டால தான் வந்து பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. அதனால அந்த பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கிங் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஃபுட்டே நானும் தான் அதுக்கப்புறம் கிங் இந்த ஃபுட்டு நானும் தான் சாப்பிட்டேன். எனக்கு எதுவும் ஆகலையே. இதனால எதுக்கு அவளை பிடிச்சி வச்சிருக்காங்க? இதில் என்ன பாய்சன் இருக்க போகுது? நல்லா கேட்டிங்களா? எதுக்கு பிடிச்சிருக்காங்க? யார் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் உடனே வந்து ஹீரோயின் பிடிச்சி வச்சிருக்க இடத்துக்கு தான் போகிறாங்க. அவளை எப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்து கொஞ்சம் கஷ்டமும் படுறாரு. அதுக்கப்புறம் வந்து உடனே ரிலீஸ் பண்ணுங்க இவளை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்க அம்மா வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த பையனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு அந்த கீ வேற அவங்க வச்சிருக்காங்க. அதுக்காக பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்போ இந்த கதவு உடைங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க அம்மா வந்துட்டாங்க. அவர்கிட்ட வந்து நம்ம கிங் கேட்டுட்டு இருக்காரு. உடனே அந்த கீ கொடுங்க. இவ ஒன்றும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்ப, இல்லை என் பையனுக்கு மட்டும் ஏதோ ஆயிருந்துச்சுன்னா அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் சிகிச்சையில் இருக்கா. அவனுக்கு மட்டும் ஏதோ ஆயிடுச்சுன்னா இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் கண்டிப்பாக கீயை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, கிங் வந்து ரொம்பவே மிரட்டுறாரு. நீங்கள் கீ மட்டும் தரலன்னா உங்களை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கப்ப, நீ என்னை கொன்னாலும் பரவாயில்ல நான் உனக்கு இந்த கீ தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னை கொன்னுட்டு தான் அந்த கீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிங்குக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என் பையன் வந்து செகண்ட் அரசனாக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தானே இப்படி பண்ணுறேன்னு சொன்னோன்னே, அவரு கோவப்பட்டுட்டு கத்தி எடுத்து அவங்க முன்னாடி நீட்டிட்டு இருப்பாரு. நான் ஏன் அப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் இருக்கிற என்னோட மகன் வந்து அரசனாகக்கூடாதுன்னு சொல்லி தானே நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிட்டன் வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி வந்து இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நிறுத்துங்க அரசரே! இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணும் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் ப்ரூஃப் பண்றேன். நீங்க எனக்கு வந்து இந்த ஃப்யூச்சர் பத்தி நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு கத்திய கீழ இறக்கிட்டு நீங்க போங்க. இதனால நீங்க பெரிய பிரச்சனையில மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எதுவும் பயப்படல. நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் கிங் வந்து கொஞ்சம் காம் ஆகுறாரு. ஸோ கத்தியெல்லாம் கீழ இறக்கி போட்டுட்டு, அவ மேல எந்த கையுமே படக்கூடாது. பட்டா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசரே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. கஷ்டத்தெல்லாம் அவரும் பார்க்க முடியாம வந்து பேசிட்டு இருக்காரு. என்னால தானே நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்ப, அதெல்லாம் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு மட்டும் சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னத எப்போதும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பாட்டியம்மாவுக்கும் தெரியுது. அதை பற்றி தான் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு அவளை பிடிச்சி வச்சாங்க? இவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கப்ப தான் ஃபுட்லாம் வந்து ஏதோ மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மாட்டையும் ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்காக இந்த பண்ணி என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி தான் ஃபுல்லா போயிட்டுருக்கு. அதுக்கு நம்ம கிங்க தான் காட்டுறாங்க. கிங் வந்து ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருக்காரு. என்னன்னா, அன்னைக்கு இவன் என்னென்ன சாப்பிட்டுருப்பான்? அந்த பையனுக்கு எதனால உடம்பு சரியில்லாம போயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு.
அதுக்கப்புறம் அவங்க மெடிக்கல் வந்து சில டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்ருப்பாங்க. அந்த டேப்லெட்ஸ்லாம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க விரும்புறாரு. அந்த டேப்லெட்டோட லிஸ்ட்டு சீஃப் கிட்ட கேட்டு ஒருத்தர்ட்ட வந்துருது. அதையும் பார்த்துட்ருக்காரு. அன்னைக்கு அவன் என்னென்ன டேப்லெட் குடிச்சிருக்கான், அதனால ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு சிக்கன் இந்த மாதிரிலாம் பண்ணதால அவங்ககிட்டயும் போய் விசாரிக்கிறாங்க. அதே ஃபுட்டு தான் நாங்க அன்னைக்கு சாப்பிட்டோம். எங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டுருக்காங்க. தான் போறாரு. அவரு அப்ப அடுத்து தான் இருக்காரு. அவங்க அம்மா "நீ எதுக்கு வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கப்ப, "நான் இவன பார்க்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. "ஆமா இவன் நல்லா இருந்தா உனக்கு என்ன, நல்லாலாம் என்ன?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கப்ப, மருத்துவர்கிட்ட கேட்கிறப்ப, "இல்ல இவன் இப்படியே தான் இருக்கான். எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க சந்தேகப்படுற மாரி ஒரு திங்ஸ் இருந்துச்சு. அத எனக்கு வேணும் 2 பேக்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு போய்க்கிறாரு. இவங்க கங்குக்கு நல்லா விசுவாசியா இருக்கிறவங்க தான். இவங்க வந்து சொல்லிட்டுருப்பாங்க, "நீங்க எதுவும் பயப்படாதீங்க. நம்ம அரசர் இப்படிதான்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கப்ப தான், எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஏன் அவரு இப்படி இருக்காரு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, "பரவால்ல நீங்க விடுங்க. அவரு சரியாயிடுவாரு" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. வந்து காங்கும் வந்திருக்காங்க. "நீ இங்க நல்லா தான் இருக்க போல" அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கப்ப, "அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பரவால்ல. நான் இங்க ஆல்ரெடி இங்க இருந்து தானே வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. "பரவாயில்லையே! நீ எதுக்கு அவனுக்கெல்லாம் விஷத்த கலந்து குடுத்துருக்க? இப்ப உன்னால தப்பா வதந்திலாம் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாம கிங்குக்கும் தேவையில்லாம பிரச்சனையா போயிட்டுருக்கு. உன்னையும் அவனையும் வச்சு தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அவன் அடுத்த கிங்கா ஆகக்கூடாதுன்னு சொல்லி கிங் தான் இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் இப்ப என்ன பண்ண போறேனோ?" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு கத்திய தூக்கி போடுவாங்க. "நல்லா கேட்டுக்கோ! நீ 3 நாள்ல வந்து என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிற. அப்படி இல்லாட்டி அந்த கத்திய வச்சு நீயே கொலை பண்ணிக்கணும்" அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டுருக்காங்க. அங்கேயே அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு நேரா வந்து குக்கிங் சென்டருக்கு தான் வரா. அவள பார்த்தோன்னே வந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மதிய உணவு செஞ்சுட்டு இருக்கப்ப தான் வந்ததுனால, "எதனால இப்படி பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டு செஞ்சு அரசருக்கு கொண்டு போலான்னு சொல்லிட்டு கொண்டு போறப்ப, ஃபுட்டு அப்படின்னு சொன்னோனே அவர் உள்ளே விட மாட்டாரு. ஆனா அப்புறம் வெளிய வந்து பார்க்குறப்ப நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு, அவள தர தரன்னு உள்ள இழுத்துட்டு கூட்டிட்டு போய் ஹக் பண்ணுவாரு. ஹக் பண்ணிட்டு அப்படியே ஒரு கிஸ்ஸும் பண்ணிடுவாரு. "ஏன் இவர்லாம் இப்படி பண்ணிட்டுருக்காரு? இப்படிலாம் பண்ணக்கூடாதே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியம்மா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, "நீங்க தள்ளுங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க. அனுமதி இல்லாம இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? நீங்க இன்னும் சின்ன பையன்ல" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின திட்டிட்டு இருக்காங்க. கேட்குறாரு, "ஆமா நீ எப்படி வெளிய வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் வந்து, "என்னைய பாட்டிம்மா தான் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க வந்து 3 டேஸ் எனக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி 3 டேஸ்ல வந்து அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு கத்திய குடுத்துருக்காங்க. அந்த கத்திய வச்சு நானே தற்கொலை செஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அதுக்கு கிங்கு வந்து, "நீ அந்த விஷயம்லாம் அப்படியே மறந்துரு" அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அந்த கத்தியும் வந்து வாங்கி வச்சுக்கிறாரு. "சரி வா நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். அந்த விஷயம்லாம் மறந்துரு" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஜுவலும் நம்ம ஹீரோயின் ரிலீஸ் ஆனத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து நம்ம ஹீரோயின் வந்து 3 டேஸ் குடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கண்டுபிடிக்காம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. "எதனால உங்களுக்கு இப்படி ஆயிருக்கும்? நான் எதுவும் பண்ணலையே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோகிட்டயே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்ட ஃபுட்டு இந்த மாரி இத வச்சு தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த வேரு, அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா வந்து டெஸ்ட் பண்ணியும் பார்க்குறாங்க மருத்துவர்கிட்ட. இதனாலலாம் எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி மருத்துவரும் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஹெர்பல் மருந்து மாரி எடுத்துட்டு வந்திருப்பாரு. அது டேஸ்ட் பண்ணதுல இவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். ஸோ அதனால தான்னு தெரியாது. பட் டெஸ்ட் பண்ணிட்டு இவரோடது உடல்நிலை இன்னும் சரியில்லாம போயிட்டுருக்கு. இவரும் இத சாப்பிட்டதுனால தான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்கிறப்ப, "அதனால இல்ல வேற ஏதோ சாப்பிட்டுருக்காரு. அதனால தான் இப்படி இருக்கு" அப்படின்னு சொல்லி மருத்துவரும் சொல்லிட்டுருக்காங்க. என்னதுன்னு கேட்கிறப்ப அந்த இது டேஸ்ட் பண்ணியிருக்கிறத நான் அந்த புதுசா ஒரு மருந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இதுவும் இந்த ஒரு சூப்பும் சேர்த்து அந்த மாரி மிக்ஸ் ஆனா வந்து ப்ராப்ளம் ஆயிடும். அது ஒரு பாய்சன் அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்லிட்டுருக்காரு. இதில தான் வந்து ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அன்னைக்கு குடுத்த மருந்தெல்லாம் நோட் பண்ணிட்டு, அந்த லிஸ்ட்ல யார் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யூனான்னு ஒரு லேடி தான். அவங்க மேல தான் இவங்களுக்கு சந்தேகம் வருது. ஸோ இவங்க தான் வந்து மருந்து ஏதோ மாத்தி குடுத்துருக்காங்க. அதனால தான் ஜின்னுக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. தேடணும்னு சொல்லிட்டு நம்ம காங் தான் அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்களும் வந்து படம்லாம் வரைஞ்சு வச்சுட்டு தேடிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ண எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி, இங்க வந்து சுவேன் வந்து காங் கிட்ட மீட் பண்ணி, "நம்ம போட்ட பிளான்லாம் தெரிஞ்சிரும் போல, நம்ம மாட்டிப்போம் போல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த யூனா போனாலே நம்ம மாட்டிப்போம் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தான், "நீ ஃபர்ஸ்ட்டு அந்த யூனா பொண்ண தேட போ" அப்படின்னு சொல்லி காங்கும் சொல்லிட்டு இருக்காங்க. யூனாவ பார்த்தாச்சு. ஆனா வந்து அதுக்கு முன்னாடியே சுவேல் வந்து பார்த்து பேசிட்டு இருக்கா. அப்பதான் காங் வந்து, "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? காங்க்கு விசுவாசியா இருக்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நீயா?" அப்படின்னு சொல்லிட்டு அவள குத்த போறப்ப தான் வந்து தடுத்துடுவான். "நீ வந்து ஏன் இப்படி என்னைய தடுத்த?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, "நீ விசுவாசியா இருக்கியே எப்படி? அதுவும் போய் இப்படி நீ தான் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போடுறப்ப இவளுக்கு ஃபுல்லா இதெல்லாம் தெரியும் போல. நல்லாவே சண்டை போட்டுருக்கா. அப்ப கேப் பார்க்குறப்ப, "நீ தான் இதுக்கெல்லாம் காரணம்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. "என் அக்காவும் கொன்றுருக்க, நீ அப்புறம் அன்னைக்கு வந்து அந்த பொண்ணோட தள்ளி விட்டது நீ தானே அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டுட்ட. நான் அரசர போய் சந்தேகப்பட்டுட்டேன். நீ தான் அதுக்கெல்லாம் காரணம். அப்ப காங் தான் எல்லாத்துக்கும் காரணமா?"
அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுட்ருக்கப்ப, "நீ தானே சொல்லு, உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்ருப்பாங்க. "இத வச்சு நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் தான் வந்து உண்மைய ஒத்துக்கிறா. "ஆமா நான் தான் கொன்னேன். அதுவும் அரசருக்காக தான் உங்க அக்காவ கூட்டிட்டு போனோம். அவர் வந்து ரொம்ப பொறாமப்படுற அளவுக்கு இருந்ததால காங் வந்து என்னைய கொல்ல சொல்லிட்டாங்க. அதனால நான் கொன்னுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப 2 பேரும் இன்னும் ஃபைட் போட்டுட்ருக்காங்க. ஜுவல் கேட்குறாங்க, "ஆமா அன்னைக்கு அரசர கொன்னது அப்ப நீ தானே? நீ தானே மறைமுகமா அரசன தாக்குனது?" அப்படின்னு சொல்லி ஜுவல் வந்து காங் கிட்ட கேட்டுட்ருக்கப்ப, "ஆமா எங்க அக்காவ கொலை பண்ணதுக்காக நான் தான் அவர மறைமுகமா தாக்குனேன்." கட்டி போட்டு தான் வச்சிருக்காரு. காங் வந்து சரி யூனாவ எழுப்பி கேட்போம் அப்படின்னு சொல்லி யூனா கிட்ட போய் எழுப்பி கேட்குறாரு. அவ ஏதோ இந்த மாரி "நீ தானே மருந்து மாத்தி வச்சுருக்க" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமான்னு சொல்லிட்டுருப்பா. அப்பன்னு பார்த்தா அவள வில்லு வந்து தாக்கிருவாங்க. காங்கோட ஆள் போல யாரோ வந்து தாக்கிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி அவங்க ஜுவல பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள வந்து தாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அடுத்தவன்ட்ட சொல்லிட்டுருக்காரு. அவங்களும் தப்பிச்சிருக்கப்ப ஜுவல வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கிங் தான் கேட்டுட்ருக்காரு. காங் தான் இதுக்கெல்லாம் காரணமா? உண்மைய சொல்லு. நீ அவளுக்கு நல்ல விசுவாசின்னு எனக்கு தெரியும். நீ மட்டும் உண்மைய சொல்லனா நான் போய் அவள்ட்டயே கேட்பேன்னு சொல்லிட்டுருக்காரு. அவங்கலாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கப்பயே வந்து இவரும் போய் கேட்டுட்ருக்காரு. காங் நீ தானே காரணம் எல்லாத்துக்குமே. ஏன் இப்படிலாம் பண்ற? இதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படின்னு சொல்லி திட்டி கேட்டுட்ருக்கிறப்ப, நான் ஏன் இதெல்லாம் பண்ணுவேன்? எனக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல. அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டுருக்காங்க. உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? அப்படின்னு கேட்குறப்ப, எவிடன்ஸோட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கும் போறாரு. உடம்பு சரியில்ல. ஸோ அதனால அவருக்கு சூப்பும் தராங்க. மருந்து ரெடி பண்ணி இத வந்து ஜின்னுக்கு குடுத்தீங்களா? அப்படின்னு சொல்லி கிங் கேட்டுட்ருக்கப்ப தான் வந்து, "இல்ல உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சரின்னு அவரும் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பரவால்ல மாரி இருக்கு போல. அதனால வந்து இத வந்து ஜின்னுக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போறப்ப தான் வந்து மருத்துவர்ட்ட கேட்குறாரு. அவருக்கு வந்து, "இல்ல இன்னும் அதே நிலைமையில தான் இருக்கு" அப்படின்னு சொல்றதுனால, அந்த மருந்து குடுத்து பார்க்குறாங்க. மருந்து குடிச்சும் பார்க்குறாரு அவரு. குடிச்சு பார்த்த உடனே வாந்தி தான். வயிறு நல்லா வலிச்சு வாமிட்டும் எடுத்துடுறாரு. அந்த அளவு கூட அவர்ட்ட இம்யூனிட்டி பவர் இல்ல போல. அதனாலயே வந்து இவருக்கு மருந்து செட் ஆகல. சரி இவருக்கு நான் சாப்பாடு ஏதாவது கொண்டு வரேன். சாப்பிட்டா தான் வந்து நல்லாயிருக்கும். அப்பதான் மருந்து செட் ஆகும். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் வந்து சமைச்சு நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. அதனால தான் அப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் வந்து சூப் நல்லா கொண்டு வராங்க. அது நல்லா ஹெல்த்தியானது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாகிட்டயும் சொல்லிட்டுருக்காங்க. நான் இல்ல நான் இவள நம்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கப்ப அவங்க பாட்டியும் சப்போர்ட் பண்றாங்க. அவ தான் இதுக்கு காரணம் அவ இல்லன்னு உனக்கு தெரியும்ல. இதுக்கான உண்மை தான் உனக்கு தெரியும்ல. கிங்கெல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி அம்மாவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவே வந்து கண்ண முழிச்சுட்டு அம்மான்னு சொல்லி கூப்பிட்றப்ப தான் வந்து அவங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் திருப்தியாவும் இருக்கு. வந்திருக்கும் போல. இவங்க 2 தேடுனதுலயே கொஞ்சம் டயர்ட் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மங்குல்நான் புக் பத்தி அவங்க கேட்டுட்ருக்காங்க போல. அது கிடைச்சிடுச்சா அவ போயிடுவா தான். ஆனா அந்த ஹீரோயின் அத பத்தி இன்னுமா யோசிக்கிற? அப்படின்னு நினைச்சு கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து "நீங்க அப்ப தானே தேடவே ஆரம்பிக்கலையா?" அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்ருப்பா. "அதெல்லாம் தேடிக்கலாம். அப்படியே இல்லாட்டி நான் இப்ப தேட சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து "நாளைக்கு வந்து சீக்கிரம் வந்துரு. நான் வந்து உனக்கு ஒண்ணு காட்டணும்" அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. நம்ம ஹீரோயினும் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆற மாரி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்ருக்காங்க. அது 72வது பர்த்டே போல. அதுக்குள்ள அவங்க ஏதோ சதி பண்ணிட்டுருக்காங்க. இங்க மாட்ட வைக்கிறதுக்காகவே. காங்கும் வந்திருக்காங்க. காங்க பார்த்துட்டு நம்ம சுயலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோ நாள் விசுவாசியா இருந்தால, ஸோ அதுக்கெல்லாம் கஞ்சி இந்த மாரிலாம் குடுத்து பாவப்பட்டு பார்த்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் "நான் உன்னைய கொல்ல போறேன். நீ ஒண்ணும் பயப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கொல்றாங்க அவளையும். ஏன்னா உண்மை தெரிஞ்சா இவளுக்கு டேஞ்சர்ல. அதனால தான் வந்து ஹீரோயினுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னார்ல. ஸோ அந்த கெட்டப்ல வந்து நின்னுட்ருக்காரு. இன்னைக்கு வந்து பாட்டி அம்மாவோட பர்த்டேக்காக நான் வந்து டான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்லிட்டுருக்காரு. சரின்னு காட்டிட்டுருக்காங்க. அத நல்லா வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு அந்த புக்கு கிடைச்சிருச்சுனா போயிடுவோம்னு அந்த ஒரு ஃபீலிங் வேற. அதுக்கப்புறம் அந்த நினைவுகள்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. இதுக்கு நம்ம இங்கேயே இருந்துரலாம் அப்படின்னு சொல்லி அதையும் யோசிச்சுட்ருக்காங்க நம்ம ஹீரோயின். நம்ம கிங் வந்து ஹீரோயினுக்கு வந்து "நீ எப்போதும் என் கூடயே இருந்துரு" அப்படின்னு சொல்லி ரிங்கையும் போடுறாரு. "நீ ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்த நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப மட்டும் இல்ல. இந்த லைஃப் முடியிற வரை என் கூடயே இருன்னு" சொல்லி தான் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் கிஸ்ஸும் பண்ணியிருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் எபிசோட்லாம் உங்களுக்கு தெரிய வரும். தேங்க் யூ ஆல்.